الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من دعا لأخيه بظهر الغيب إلا قال الملك ولك بمثل رواه مسلم أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் வந்து கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரசங்கத்தை ஆரம்பிக்க முன்னால் உங்களுடைய நெஞ்சுடைய கிபிலா காபத்துல்லா கிபிலாவை நோக்கி அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய கண்களுடைய கிபிலா, நீங்கள் கண்களால் நோக்க வேண்டிய இடம், திசை ஹத்தீபுடைய முகம். காப்பட்டும் அல்ல, கையில் இருக்கின்ற போனும் அல்ல, வேறு வெளியில் இருக்கின்ற பொருட்களும் அல்ல. கண்கள் ஹத்தீபை நோக்கி இருந்தால் தூக்கம் வராது. ஒருவர் தூங்குவதை நான் கண்டாலும் என்னுடைய தலைப்பில் தடுமாற்றம் ஏற்படும். இந்த இடத்தில் நின்றால் அது உங்களுக்கு புரியும். இந்த கருத்தை நீங்கள் எப்படி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, சொல்வது ஹத்தீப்மார்களுடைய உரிமை. பிரசங்கத்தை, தலைப்பை புரிந்து கொள்வதற்காக இரண்டு சம்பவங்கள். அந்த சம்பவத்தை சரியாக புரிந்தால் பிரசங்கத்துடைய கருப்பொருள் விளங்கிவிடும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழமையாக வெளி தேவையை முடித்து வெளியே வந்து வுது செய்வதற்கான தண்ணீர் அதற்கு பிறகுதான் கொடுக்கப்படும். ஒரு நாள் தேவையை முடித்து சுத்தம் செய்வதற்கு ஒன்று அந்த இடத்தில் வெளியே தண்ணீர் வைக்கப்படும். கேட்டவுடன் அல்லது வுது செய்வதற்கான தண்ணீர் கேட்காமலே வைக்கப்பட்டிருக்கிறது, எதிர்பாராத விதமாக. உடனே கேட்டார்கள், இது யார் வைத்தது? சொல்லப்பட்டது, இவங்களுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா வைத்தார். தம்பி முறை ஒரு பகுதி நானாவும் தம்பியும், இன்னும் ஒரு பகுதி ஒரு ரசூலும் ஒரு உம்மத்துடைய ஒரு பிரஜையும், இன்னும் ஒரு பகுதி ஒரு ஆசிரியரும் ஒரு மாணவரும்.
உடனே கையேந்தி பல வார்த்தை பிரயோகங்கள் ஹதீஸில் வந்திருக்கின்றன. அல்லாஹும்ம ஃபக்ஹு ஃபித்தீன் வ அல்லிம்ஹு தஅவீல். இவரை மார்க்க அறிஞராக சட்டக்கலை வல்லுநராகவும் ஆக்குவதோடு இவருக்கு குர்ஆனுடைய விரிவுரையிலே, குர்ஆனுடைய விளக்க உரையிலே, குர்ஆனுடைய தெளிவிலே ஆழ்ந்த நிபுணத்துவத்தை கொடுப்பாயாக. உலகத்தில் எவ்வளவுதான் பெரிய தங்க மூளை என்ன மூளை எவன் விளக்கம் சொன்னாலும் குர்ஆனுக்கு மன்னித்துக் கொள்ள வேண்டும். இந்த கருத்தை எவ்வளவு பெரிய பண்டிதர் விளக்கம் சொன்னாலும் 2ஆம் நம்பர் விளக்கம் தான் அது. 1ஆம் நம்பர் விளக்கம் அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்லியோட விளக்கம். என்ன விளங்கினீர்கள்? சிந்திப்போம். சிந்தனை விடுகிறேன். உங்களுடைய கவனத்தை திருப்புவதற்கு உங்களுக்கான நேரம். என்ன பேச போகிறேன்? 2வது சம்பவம். அன்பானவர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 வருடம் நபி அவர்களுக்கு பணிவிடை செய்தவர்கள், ஹிதமத் செய்தவர்கள். வருடம் கொண்டு வந்து தாய் ஒப்படைக்கின்ற பொழுது தாய் சொன்னார், யா ரசூலல்லாஹ், மதீனாவுக்கு வந்து நபி அவர்கள் மதீனாவுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க தயாராகின்ற காலகட்டம். தாய் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சின்ன குழந்தையை கூட்டிக் கொண்டு வந்து, யா ரசூலல்லாஹ், பலர் பல்வேறுபட்ட அன்பளிப்புகளையும் நன்கொடைகளையும் பரிசில்களையும் உங்களுக்காக காணிக்கைகளையும் என்றால் அன்பளிப்புகள் தருகின்ற பொழுது நானும் என்ன தருவதென்று யோசித்து நான் எடுத்த முடிவு என்னுடைய பிள்ளையே ஹாதிம் என்றால் பொதுவாக ஊழியர். அவர் 50 வருடம் வயதுள்ளவராக இருக்கலாம். அது சில வேளை மக்தூமை விட ஊழியம் செய்யப்படுகின்றவரை விட வயது கூடியவராக இருக்கலாம். இன்று பஸ்ஸுக்கு 30 வயது, டிரைவருக்கு 60 வயது, 50 வயது, 40 வயது. இன்று பஸ்ஸுக்கு 25 வயது, கடையிலே வேலை செய்கின்றவர், பஸ்ஸுடைய வாப்பாவுடைய காலத்திலிருந்து வேலை செய்கின்ற 55 வயது வயோதிபர், மூத்தவர். மக்தூம் ஊழியம் செய்யப்படுபவரை விட ஊழியம் செய்பவர் வயதில் மூத்தவராக இருந்தால் ஹாதிம் என்ற சொல்லுக்கு பொருத்தம். சொல்வதே இவர் உங்களுடைய சிற்றூழியர், சிற்றூழியர், குட்டி பணிவிடையாளர். இவரை நான் அர்ப்பணிக்கிறேன் உங்களுக்காக. அன்பானவர்களே, அவர்களுடைய ஹிதமத்தும் அவர்களுடைய நேர்த்தியும் அவர்களுடைய உள்ளம் நபியுடைய உள்ளத்தை வென்ற அந்த 10 வருட பயணத்தில், ஊழிய பயணத்தில், பணிவிடை காலத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கேட்ட ஒரு துஆ, அது வாழ்நாளிலே கண்டார்கள். அல்லாஹும்ம ர்ஸுக்ஹு மாலன் வ வலதா. இன்னும் ஒரு வார்த்தை பிரயோகித்தார், அல்லாஹும்ம அக்ஸிர் லஹு மாலன் வ வலதா, அல்லாஹும்ம அக்ஸிர் ஃபீ மாலிஹி வ வலதிஹி. துஆவுடைய சாராம்சம் என்ன தெரியுமா? வார்த்தை பிரயோகங்கள் தான் வித்தியாசம், விடயம் ஒன்றுதான். இவருடைய பொருளாதாரத்திலும் அபிவிருத்தி செய்வாயாக, இவர்களுடைய பிள்ளை குட்டி பரம்பரையிலும் அபிவிருத்தி செய்வாயாக. இறுதியாக உலகத்திலிருந்து விடைபெற்ற சஹாபி இவர்கள் தான் என்பது பெரும்பான்மையான இமாம்களுடைய ஆய்வின் முடிவு. இறுதியாக உலகத்திலிருந்து உயிர் பிரிந்த சஹாபி, நீண்ட ஆயுள். கனிமானவர்களே, அக்ஸிர் உமரி என்று வந்திருக்கிறது. அதை நான் உதாரணத்தில் விளங்கப்படுத்தி விட்டேன். பாரக் அல்லாஹ் பாரிக் லஹு ஃபீ உம்ரி, நீண்ட ஆயுள். இன்னும் ஒன்றை நுணுக்கமாக விளங்க வேண்டும். இந்த வார்த்தை பிரயோகம் இல்லாத ஹதீஸ் எப்படி இருக்க வேண்டும்? பிள்ளை குட்டிகள் அதிகமாக பெருகுவதாக இருந்தால் இவர் கூட காலம் வாழ வேண்டும், இவர் கூட காலம் வாழ வேண்டும். அதற்குள் நீண்ட ஆயுளும் உள்ளடங்கி இருக்கிறது. என்பார்கள். 100 பிள்ளைகள் பேர குழந்தைகளை ஹயாத்தோடு கபரில் வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய ஹயாத்தோடு மையத்துகளை. எப்படிப்பட்ட பரம்பரை! என்ன விளங்கினீர்கள்? என்ன தலைப்பு? பணிவிடை செய்வோம். அதான் 2 தலைப்பு. நாணயத்துடைய 2 பகுதிகள் போன்றோ பிறருக்காக துவா செய்வோம், பிறருடைய துவாவை அடைவோம், பத்துவாவை தவிர்ப்போம்.
சொந்த கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு பத்வா செய்கின்ற காலம், சூனியம் செய்கின்ற காலம், பிள்ளைகள் பெற்றோருக்கு, பெற்றோர்கள் பிள்ளைகளை சபிக்கின்ற நவீன யுகத்தின் மடத்தனமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பட்டதாரிகள் அதிகரித்து, கோர்ஸ்கள் அதிகரித்து, நவீனம் கூடி, அறையில் இருந்து கொண்டே முழு உலகத்தில் எந்த மூலையில் இருக்கின்ற பாடத்தையாவது படிக்கின்ற, எந்த மூலையில் இருக்கின்ற காட்சியாவது பார்க்கின்ற, சந்திர மண்டலத்தில் இருக்கின்றவரோடு தொடர்பு கொள்கின்ற, விமானத்தில் இருந்து கொண்டு செல்வி எடுத்து வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுகின்ற, அப்லோட் பண்ணுகின்ற, புத்தியெல்லாம் வளர்ந்து நவீனமெல்லாம் கூடி பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலே பத்வா செய்து நாசமாகின்ற மிக மௌட்டிக காலத்தில் வாழ்கிறோம் என்றால் கசப்பான உண்மையை தப்பி விழுங்கிக் கொள்ளுங்கள். ஒரு கேள்வியை கேட்கிறேன், பிரசங்கத்தை மெருகூட்ட, மாடிஃபை பண்ண. இன்று 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி பள்ளி உள்ள ஜுமா மஸ்ஜிதிலே குத்பாவை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்கும் போ தேவையில்லை, போன மாதம், போன வருடம், போன ரமலான் ஒன்றும் தேவையில்லை. இன்று டிசம்பர் 27ஆம் தேதி எனக்கு அறிமுகமான, எனக்கு நான் சொல்கிறேன், நீங்க சிந்திங்கள், எனக்கு அறிமுகமான, என்னை தெரிந்த, என்னோடு தொடர்புபட்ட 100 பேர் தஹஜ்ஜுத் தொழுதார்கள். உதாரணம், இன்று தஹஜ்ஜுத் 100 பேர் தொழுதார்கள். என்னை தெரிந்த 100 பேரில் 50 பேர் கண்ணீர் வடித்து துவா கேட்டார்கள். அதில் 25 பேர் சுஜூதில் அழுது துவா கேட்டார்கள். இந்த 100 பேருடைய கையேந்தலிலும் துவாவிலும் கண்ணுக்கு முன்னாலும் சிந்தனையிலும் என்னுடைய பெயர் எத்தனை பேருடைய துவாவில் வந்திருக்கு? சொந்த மனைவியுடைய துவாவில் கணவர் வந்திருக்க மாட்டார். சிலருடைய கண்ணை பெற்றோருடைய வாயில் பிள்ளைகள் கூட வந்திருக்க மாட்டார்கள். என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்? சொகுசான வாகனத்தையும், ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகியவுடன் ஆண்ட்ராய்டு போனும், ஓலெவல் பாஸ் ஆகியவுடன் லேப்டாப்பும், ஏலெவல் பாஸ் ஆகியவுடன் மோட்டார் பைக்கும், பக்குவம் வர முன்னாலே கஜரோவையும் தூக்கி கொடுத்து பல பேரை கொண்டு விபத்துக்குள்ளாக்குகின்ற வேலை பார்க்கின்றோமே. நமக்கு துவா செய்யாத பிள்ளைக்கு தேவையா கஜரோ? நமக்கு துவா செய்யாத பிள்ளைக்கு தேவையா லேப்டாப்? நமக்கு ஜனாசா தொழுவிக்க தெரியாத பிள்ளைக்கு தேவையா 10 ஏக்கர் காணி? நம்முடைய ஜனாசாவுக்கு பூர்த்தியான துவா பாடம் இல்லாத பிள்ளைக்கு தேவையா நம்முடைய பசியும் பட்டினியும்? என்ன வாழ்க்கை கண்ணியமானவர்களே, என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்? எப்பொழுதெல்லாம் துவாவுக்கு கை உயர்த்தி, இந்த துவாவை ஓதாமல் யாராவது கை விட்டால், கீழே போட்டால், அவர்கள் நன்றி கெட்டவர்கள். பெற்றோர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. அதே பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோராகவும் இருக்கின்ற பொழுது துவாவுடைய இன்னும் ஒரு துவா, இந்த துவாவை ஓதாமல் கை கீழே விடுவோம் என்றால் பிள்ளைகளை உள்ளத்திலே சுமக்காதவர்கள். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. இந்த 2 துவாவை பெற்றோர்களாக மாறாத பிள்ளைகளாக இருந்தால் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, நானும் ஒரு பெற்றார், நானும் ஒரு தந்தை, நானும் ஒரு தாய், நான் என்னுடைய பெற்றோருக்கு பிள்ளை என்றால் 2 துவாக்களையும் ஓதாமல் கைவிட்டால் நம்முடைய பெற்றோர்களும் பிள்ளைகளும் நம்முடைய உள்ளத்தில் இல்லை, உள்ளத்தில் இல்லை. 40 வயதை தாண்டி ஒரு பெற்றாரா? 25 வயதிலே திருமணம் முடித்து 15 வருட வாழ்க்கை, 14 வயதில் ஒரு பிள்ளை, 40 வயதில் 14 வயதில் ஒரு பிள்ளையை பெற்றவர், 2 பிள்ளைகளை பெற்றவர், 3 பிள்ளைகளை பெற்ற 40 வயதை பரிபூர்ணப்படுத்திய தந்தைக்கு ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி என்று ஆரம்பிக்கின்ற துஆ, குர்ஆன் சொல்கின்ற துஆ, 40 வயதை அடைந்தவர் ஓத வேண்டிய துஆ பாடமில்லை என்றால் அவர் வாழ்க்கையில் வேறு யாருக்கு துஆ கேட்டுதான் என்ன பயன்? தான் ஏற முளம் கிழிக்கிறார்.
காணேற முளம் கிழிவது உதாரணம். கிரீஸ்மரம் ஏறுகிறோம் உதாரணமா போட்டிக்கு 10 அடி ஏறிவிட்டார், 20 அடி சறுக்குகிறார். குளிக்க போய் ஸ்டேட்டை பூசுகிறார். பிளைட்டை ஏர்போர்ட்டில் தூங்கி மிஸ் பண்ணுகிறார். அனௌன்ஸ் பண்ணும் பொழுது தூக்கம் எல்லாம் வைக்கவும் இல்லை. தலைப்பு புரிந்திருக்குமே, 25 வீத புத்தகம் முடிந்து விட்டது. பிறருடைய துவாவை அடைவோம், பிறருக்காக துவா செய்வோம். அன்பாளர்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஹபீஸ்மார்கள் 2வது குத்பாவில் அதை ஓதாமல் கீழே இறங்க மாட்டார்கள். குர்ஆனிலே வருகின்ற ஒரு துவா, ரப்பன குஃபிர் லனா, எங்களுக்கான துவா. முதலாவது எங்களுக்கு தான் துவாவில் முதலாவது நாங்கள் எங்களை. ரப்பன குஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயாக. வலி இஹ்வானின அல்லதீன சபகூனா பில் ஈமான், என்னை விட மூத்த முந்திய, நான் ஜூனியர் அவர்கள் சீனியர்கள், நான் கலப் அவர்கள் சலப்புகள், நான் பின்னோர் அவர் முன்னோர். அது என்னை விட ஒரு நாள் ஒரு மனுத்தியாலம் முந்தியவராக இருக்கலாம், ஆயுளில் 1 வருடத்துக்கு முன்னால் மரணித்தவராக இருக்கலாம், 100 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவராக இருக்கலாம், 1400 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்களாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு சதகூன பில் ஈமான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு நான் வரைக்கும் யார் யாரெல்லாம் என்னை விட ஈமானிலே இஸ்லாத்திலே முந்தினார்களோ, வினாடி கணக்கிலே, நிமிட கணக்கிலே, மாத கணக்கிலே, வார கணக்கிலே, வருட கணக்கிலே எல்லோரையும் மன்னிப்பார்கள். எப்படி துவா? முழு உலகத்தில் வாழ்ந்த எல்லா ஈமான்தாரிகளுக்குமான துவா. அந்த துவாவை கேட்கும் பொழுது குத்பாவில் எத்தனை பேர் 7ஆம் வானத்தில் தூக்கம் ஆமீன் சொல்வதில்லை. இக்காமத்துக்கு தான் முடிப்பது, மன்னிக்க வேண்டும், தவறாக இருக்க வேண்டாம், எப்பொழுது திருந்துவதில்லை. எப்பொழுது ஜும்மா நாளுடைய இக்காமத்தை அல்ல, அதானை மஸ்ஜிதில் உட்கார்ந்து கேட்பது. மூத்துக்கு முன்னால் ஒரு தடவையாவது, ஆயுளில் ஒரு தடவையாவது, ஜும்மா பிரசங்கத்துடைய மின்பரில் ஏறி அதானையாவது ஒரு தடவை கேட்பதற்கு வைராக்கியம் வைத்து 60 வருடமா ஜும்மா சொல்கிறேன், அரபு குத்பாவுக்கு தான் வந்து சேருகிறேன் என்றால் இறுதி முடிவை பயப்படுவோம். போர்டரில் இருக்கின்றோம். போர்டரில் இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற சிலர் இருப்பார்கள். இபாதத்திலே போர்டர், அவர்கள் தான் முதலாவது இறங்க வேண்டும், அவுட் ஆக வேண்டும். அன்பானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபில் அடிபட்டு பரிகாசம் செய்யப்பட்டு, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவ்வளவு பெரிய பஃபாலத் என்பது நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற விசேஷ நிபுணத்துவம், விவேகம், நுண்ணறிவு. அப்படிப்பட்ட அறிவாளி, உலகத்தில் கலை சிறந்த மேதையை மஜ்னூன் என்று சொல்கின்ற அளவுக்கு அந்த கால புலவர்களுடைய மடத்தனம் இருந்தது. அந்த கால அறிவாளிகள் என்று பெயர் எடுத்தவர்கள். ஞானபிதா என்று பெயர் எடுத்த அபுல் ஹிகம் அபு ஜஹிலாக, மடமையின் தந்தை, மௌத்தீக பிதா என்ற சிறப்பு பட்டத்துக்கு ஆளாகியது அவருடைய அல்லாவை விளங்காத அறிவு, ஆன்மீகம் இல்லாத அறிவு. ஞானபிதா அல்ல, மௌத்தீக பிதா. அபூஜஹலுடைய திறமை தெரியும் தானே, ஆற்றல் தெரியும் தானே, எவ்வளவு பெரிய ஆய்வாளர் தெரியுமா? இந்த காலத்திலே விஞ்ஞானத்துறையிலே அவர் இருந்தால் அவர்தான் விஞ்ஞானத்துறையின் தந்தையாக இருந்திருப்பார். அக்ரிகல்ச்சரிலே அவருடைய தியரி தான் பின்பற்றப்பட்டிருக்கும். ஒட்டக கழிவிலே சிதைவடைந்த ஈத்தம்பல விதையை பார்த்து சொல்வாராம், இந்த நாட்டுடைய இந்த வகை ஈத்தம்பலம். ஆற்றல், ஆய்வு, திறமை, விவசாயத்துறையிலே அவர்தான் பிதாவாக மதிக்கப்பட்டிருப்பார். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் கொடுத்த மாபெரும் கேவலமான பட்டம் மௌத்தீக பிதா, அபூ ஜஹல். ஞான பிதா அல்ல. அவர்களுடைய சகாக்களுக்கு மத்தியிலே, அவர்களுடைய சமூகத்துக்கு மத்தியிலே உலகத்தை மாத்திரம் இலக்காக கொள்கின்ற குறுகிய மனப்பான்மை உள்ள நாங்கள் தான் அறிவாளிகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீகம் இல்லாத அறிவாளிகளிடத்திலே ஞானபிதா, ஆன்மீகவாதிகளிடம் மௌத்தீக பிதா, மடமையின் தந்தை. சாய்களை காயப்பட்டு இரத்தம் வருகிறது. உங்களை விட்ட வேறு ஆள் கிடைக்கல, அல்லாஹ் நபியா அனுப்ப. எப்படி கேள்வி? நீங்க நபியா இருந்தா உங்களோட நான் இப்படி பேசுறது, உங்களுக்கு முறைகேட நடக்கிறது எனக்கு பெரிய ஆபத்து.
உங்களோட பேசனா விருப்பம் இல்லை, மூஞ்சிலே முடிக்க விருப்பம் இல்லை, சும்மா போங்க பாப்பம் தொலைஞ்சி என்ற பாணியில் 3 சமூகத்துடைய தலைவர்கள் மனதை உடைத்து துன்புறுத்தி கண் கலங்கி அந்த உத்துபா உத்தைபா என்ற 2 அவர்களும் முஸ்லிம்கள் தான். அவர்களுடைய திராட்சை தோட்டத்திலே அமர்ந்து கண்ணீர் வடித்து உள்ளம் உடைந்து மன்றாடி கொடுக்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலைக்கு பொறுப்பான மலக்குடன் வந்து, மலை அல்ல மலை, கல் மலைக்கு பொறுப்பான மலக்கையும் கூட்டிக் கொண்டு வந்து ஒரு மேகம் போன்ற ஒரு நிழல் போன்று நெருங்கி பார்த்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருந்தார்கள். மலைக்கு பொறுப்பான மலக்கையும் வானவரையும் கூட்டிக் கொண்டு வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்கள் அனுமதி அளித்தால், நீங்கள் ஆம் என்றால், தலையசைத்தால், ஒரு சைக்கிளை காட்டினால், அஸ்பஷை, இந்த 2 பெரும் மலைகளுக்கு இடையில் தான் தாயிஃப் இருக்கிறது. 2 மலைகளையும் ஒன்றோடொன்று இணைத்து அப்படியே கிரைண்டரிலே நம்முடைய தானியங்களை அரைப்பது போன்று, மாமிசங்களை அரைப்பது போன்று அப்படி அரைத்து விடுவோம். எப்படி கட்டம்? பிறருக்கு பத்துஆ உரிய முறையில் செய்வதற்கும் அனுமதி அளிக்கப்பட்ட கட்டம், அநியாயம் இழைக்கப்பட்ட கட்டம். காணி பூமி கேட்டு போனார்களா? சொத்துக்களை பறிக்க போனார்களா? திருட போனார்களா? உள்ளத்தை திருட போனார்கள், உள்ளத்தை வெல்ல போனார்கள். ஹார்ட் வினிங், உள்ளத்தை வெல்ல போனவர்கள் இவர்களுடைய உள்ளத்தை புரோக் பண்ணி அனுப்பினார்கள், உடைத்தார்கள். ஹார்ட் வினிங் என்ன எம்பிஷனோடு போனவர்கள், டார்கெட்டோடு போனவர்கள் ஹார்ட் புரோக் ஆகித்தான் திராட்சை தோட்டத்தில். என்ன சொன்னார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தானாக அல்லாஹ்விடம் அனுமதி கேட்டு வர முன்னரே இரட்டை சொட்டு வடியும் பொழுது, யா அல்லாஹ், தாயிஃப் மக்களை நாசமாக்குவாயாக என்று சொல்லி இருக்க வேண்டும். தனக்கு அநியாயம் இழைத்தவர்களுக்கு துஆ செய்கின்ற நாவுதான் மனித புனிதர் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவு. என்ன சொன்னார்கள்? அர்ஜுல்லாஹ், லாங்கிங், விஷன். சோடா போத்தல் அல்ல. சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தால் தான் மஷூராக்களும் நடவடிக்கைகளும் ஒன்று கூடலும் ஸ்டேட்மெண்ட்டும், அந்த பிரச்சனை இதற்கு பின்னால் நாட்டில் வராமல் இருக்க டூர் பிளான், ப்ரீ பிளான், முன் திட்டம். ஏன் சோடா போத்த சமூகமாகவே வாழ்கிறோம்? ஏன் தேசாக வாழ்கிறோம்? வெடிக்கும் பொழுது சிலிண்டர் வெடித்தால் பெரிதாக வெடிக்கும், அதுக்கு பின்னால் சிலிண்டர் எம்டி. ஏன் இப்படி வாழ்கிறோம்? தூர நோக்கு. என்ன தூர நோக்கு? அல்லாஹ்விடம் ஆதரவு வைக்கிறேன், நம்பிக்கை வைக்கிறேன். அரபிலே சுமோஹ் என்பார்கள், தூர பார்வை, தூர நோக்கு. சொன்னார்கள், இவர்களுடைய பிச்சளங்களிலே பரம்பரையிலே அல்லாஹுவை மாத்திரம் கலப்பற்ற முறையில் இபாதத் செய்கின்ற தூய்மையான ஈமான்தாரிகளை, நல்லடியார்களை அல்லாஹ் உருவாக்குவான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். அந்த சாயிபுக்கு மேலதிகமாக 100 ரியால் கட்டி நாம போவதில்லையா? 3.5 லட்சம் 4 லட்சம் செலவழிக்க உம்ராவுக்கு போகின்ற நாம் மேலதிகமாக 100 ரியால் 200 ரியால் கொடுத்து தாயிப்புக்கு ஒரு நாளை ஒதுக்குவதில்லையா? பத்துவா செய்திருந்த அந்த நாசமாகிய ஊரை பணம் கட்டி போய் பார்ப்போமா? தாயிப்புள் அழகான சூழல், எப்படி ஒரு குளிர்மையான சூழல், எப்படி கனிவர்க்கங்கள் நிறைந்த சூழல், எப்படி வளங்கள் உள்ள சூழல், எத்தனை கலாபீடங்களை, கல்விக்கூடங்களை, மஸ்ஜிதுகளை, உலமாக்களை, எப்படிப்பட்ட பல்கலைக்கழகங்களை, எப்படிப்பட்ட நூலகங்களை, எப்படிப்பட்ட மக்களுக்கு அழகான ஒரு காலநிலையை கொண்ட ஒரு ஊராக அந்த தாயிப் மாறுவதற்கு நபி அவர்களுடைய துஆ ஒரு காரணம் இல்லையா? நம்முடைய பிள்ளைகளை நாம் பத்துவா செய்து காலை உடைத்து விட்டோமே, முட்டி சாவுவாயிடா, கரண் பட்டு சாவுவாயிடா, இடி உளுந்து சாவுவாயிடா. முந்தி காலத்து ஒரு பத்துவா இருந்தது, இடி உளுந்து சாவுவாயிடா. அப்படிப்பட்ட பிள்ளைகள் இடி விழுந்துதான் சாகும். சரியான முறையில் நாம் அவர்களுக்கு துவா செய்ய வேண்டும். 7-8 வயதிலே பிள்ளை கூத்து போடும் பொழுது, புதினமாக நடக்கின்ற பொழுது, என்ற கண்ணுக்கு முன்னுக்கு சீரழிவாய் நீ, அதுக்கு பின்னர் 18 வயதிலே மோட்டார் பைக்கை முறுக்கி போய் விட்டு தலை தெரிவிக்க எத்தனை ஜனாசாக்கள். ஒரு பக்கத்தில் இருந்த அலுவலரையா அந்த பத்துவா செய்த தாய், இந்த பத்துவா செய்த தந்தை, பிள்ளைகளையே பத்துவா செய்கின்ற நாம் மற்றவர்களுக்கு துவா செய்வோமா? எப்பொழுது தெரிந்து வரும். இது ஒரு நிகழ்வு.
இறுதி கட்டம். அன்பானவர்களே, பல நிகழ்வுகள் இருந்தாலும் தேவையான ஒன்றெண்டு விடயங்களை சொல்லி நான் விடயத்தை முடித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் அந்த ஆயத்தை விளங்கப்படுத்திவிட்டேன். அந்த ஆயத்தில் முழுமையாக நான் விளங்கப்படுத்தவில்லை. உங்களுக்கு சிந்தனை இருக்கிறது தெரியாது, எனக்கு இருக்கிறது. ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். இவ்வளவுதான் வரும். வலா தஜ்அல் ஃபீ குலூபினா. ஆயத்திலே பண்பாடு இருக்கிறது, குணம் இருக்கிறது, அக்லாக் இருக்கிறது, எத்திக்ஸ் இருக்கிறது, இஸ்லாமிக் மேனர்ஸ் இருக்கிறது, இஸ்லாமிக் அழகான ஒரு கேரக்டர் இருக்கிறது. என்ன தெரியுமா? சிஃபாத்து வல் அக்லாக். என்ன தெரியுமா? வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லா. என்னோட பாசையில் ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லவா? என்னை வயிற்றெரிச்சல் உள்ளவனாக மாற்றாது. மற்றவர்களை பார்த்து வயிறெறிவது, நல்லா இருப்பது, இவனை எப்படி கீழே போடுவது, இவனை எப்படி வெட்டுவது, இவனை வெட்டி விட்டு நான் எப்படி அதை அந்த சீட்டில் அமர்வது, இவனுடைய சர்டிபிகேட் எப்படி திருடுவது, இவனுடைய ரிப்போர்ட் எப்படி திருடுவது, இவனுடைய புக்கை நோட் புக்கை ஒழித்து விட்டு எக்ஸாமில் நான் எப்படி பாஸ் ஆகுவது. வஞ்சகம், கபடம், வைராக்கியம். என்ன அல்லாஹ் சொல்ல வருகிறான்? வஞ்சகமற்ற உள்ளமுள்ளவர்கள் தான் மற்றவர்களுக்கு துஆ செய்வார்கள். மற்றவர்களுக்கு எடுத்துக்கலாம் பத்துவா செய்பவர்கள் கபடம் உள்ளவர்கள். அவர்களுடைய உடம்பு வெள்ளையாக இருக்கும், அவர்கள் பூசுகின்ற கிரீம் அவருடைய முகத்தை பொலிவாக காட்டும், அவர்கள் பண்ணுகின்ற மேக்கப் அவரை பெரிய அழகராக காட்டும், அவர் எடுக்கின்ற ஆடை 1000 லட்சக்கணக்கு பெருமையா இருக்கும், கட்டி இருக்கின்ற லட்சக்கணக்கு பெருமையா இருக்கும், அவர் போட்டிருக்கின்ற மோதிரம் 1 கோடி பெருமதியான வைரம் டயமண்டாக இருக்கும். ஆனால் அவருடைய உள்ளம் மாசடைந்து தூதுபடிந்து துருப்பிடித்து இருக்கும். அவர்தான் கபடம். பிறரோடு வஞ்சகம் இல்லாத, கபடம் இல்லாத, குரோதம் இல்லாதவர் தான் துஆ செய்வார் என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறார். உள்ளத்திலே ஊத்தை உள்ளவர் சொந்த உறவுகளுக்கே பத்துவா தான் செய்வார். நானா தம்பிக்கு பத்துவா செய்வார், தம்பி நானாவுக்கு பத்துவா செய்வார். தம்பி அடுத்த ரோமிலே, இவர் இந்த ரோமிலே, அல்லது ஒரே சப்பிலே வலது பக்கம் தம்பியும் வலது பக்கம் நானாவும் ஒருவருக்கு ஒருவர் பத்துவா செய்து கொள்வார்கள். அவன் நாசமா போவான். நடப்பதில்லை. இதெல்லாம் பெருநாளைக்கே முசாபகா செய்யாது ஒரே வீட்டுக்குள் பெருநாள் கொண்டாடுகின்ற மிக கீழ்த்தரமான மனிதர்களாக மாறி இருக்கிறோம். வஞ்சகம், வைராக்கியம், குரோதம், அல் அஸபிய்யா, அல் ஹமாஸா, ஈகோ, பிரஸ்டீஜ், அல் அனானியா, வல் இஸ்ஸா. சிலரைப்படி அல்லாஹ் சொல்றான், அகலத்துல் இஸ்ஸா. இவருக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம், கௌரவ பிரச்சனை. மாமாவும் மருமகனும் ஒரு வாழ்க்கையிலே ஒரு மருமகனாக ஒரு மாமாவுக்கு நான் துவா கேட்டிருக்கிறேன். எனக்கு பொண்ணு தந்த என்னுடைய மனைவி எனக்கு அன்பளிப்பாக மகருக்கு தந்த அக்கதி செய்து வைத்த மாமாவுக்கு ஒரு மருமகன் மனம் உருக ஒரு துவா, மருமகனுக்கு ஒரு மாமா ஒரு துவா, மச்சானுக்கு மச்சான் துவா, பெண்களிலே மாமி மருமகளுக்கு, மருமகள் மாமிக்கு, மைனி மைனிக்கு ஒரு துவா. வாழ்க்கையில் ஒரு துவா. உம்ராவிலே ஹஜ்ஜிலே துவா. காபத்துல்லா 1வது கண்டுடனே உனக்கு தாண்ட பதுவா செய்வன். என்ன வாழ்க்கை கண்ணியமானவர்களே, வாழ்கிறோம். மன்னிக்க வேண்டும். மனித ரூபத்தில் நான் சொல்லவில்லை. உலாயிக்க கல்லனாம், இவர்கள் ஆடு மாடு ஒட்டகைகள் போன்ற நல்ல மிருகங்களுக்கு ஒப்பாக்குகிறானே, அப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவுட்லுக் நல்ல வாசமாக இருக்கிறது, கவர்ச்சியாக இருக்கிறது, உள்ளம் நாறுகிறது, ரூஹு நாரும். இங்கடி பூசணின் அத்தனை வைத்தோ, பெர்ஃபியமை வைத்தோ, பிராண்டட் பெர்ஃபியம் பிரான்ஸ் பெருசில் இருக்கிறது. பெரிஸ் பெர்ஃபியம் ஆனதுறையில பெர்ஃபியம் அடிக்கிற எங்கிருந்து வந்தது? பெரிஸ் பெர்ஃபியம். ஒரு பெர்ஃபியம் பொட்டில் 25-30,000. அத்தர் இருக்கிறது 5 லட்சம் ஒரு தோளா. அத்தர் இருக்கிறது ஒரு தோளா 10 லட்சம். வாங்கி பூசக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். சுண்ணத்தை தான் பூசத்தான் வேண்டும். அதுக்கு அளவுக்கு அதிகமாக 10 லட்சத்துக்கு அத்தர் பூசுகின்றால் பக்கத்தில் இருக்கிற ஒரு பசியோடு இருக்கிறார்கள். பசியாளிக்கு 100 ரியால் கொடுப்பது தான் பெட்டர். முடிக்க நினைக்கிறேன். துவா செய்வோம். என்ன அதுக்கு என்ன சன்மானம், அதுக்கு என்ன பரிசு? மூமின்களோடு முஸ்லிம்களோடு சகோதரர்களோடு எனக்கு வைராக்கியத்தை உண்டு பண்ணாது. என்னுடைய உள்ளத்தில் குரோதத்தை வைக்காதையா அல்லாஹ். எங்களுடைய ரப்பை மீண்டும் ரப்பனா. அடிக்கடி வாப்பா 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 ஒரு வாப்பாடு ஒரு விஷயம் சாதிக்கணுமா, எனக்கு ஒரு 100 ரூபா தாங்களே,
உம்மா 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 100 ரூபாய் தாங்களே உம்மா, ஒரு 100 ரூபாய்க்கு 4 உம்மா, உம்மா 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 3, 100 ரூபாய் தாங்களே உம்மா 4 உம்மா. உம்மாவிடம் 100 ரூபாய் இல்லாவிட்டாலும் கடன் வாங்கி கொடுப்பார் பிள்ளைக்கு. ஏன் உம்மா உம்மா என்று 4 தடவை அழைத்தார். ரப்பனா என்று ஆரம்பித்த துவா முடிய முன்னால் இன்னும் ரப்பனா போட்டார். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டானா? அல்லாவே சொல்லித் தருகின்ற, அல்லாவே படித்து தருகின்ற துவா அல்லவா? எக்ஸாம் பாடத்தையும் சிலபஸையும் முடித்து இந்த பாடங்களில் இந்த கேள்விதான் வரும் என்று சொல்லி தந்தால் அந்த ஆசிரியரை தோளிலே சுமந்து பூமாலை போடும். யாரும் சொல்வதில்லை, அது பரீட்சைக்கு செய்கின்ற துரோகம், அது அமானிட மோசடி. உதாரணம், இதே இந்த துவாவை கேளுங்களப்பா, அந்த துவாவை ஏற்றுக்கொள்பவனே நான் தான் என்று அல்லாஹ் சொல்கின்ற பொழுது எப்படிப்பட்ட அல்லாஹ்? ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். ரப்பே நீ உள்ள அன்புள்ளவன். ரஃபத் என்பது உள்ளத்தால் வருகிற அன்பு, நடிப்பன்பல்ல, மல்பன் சொல்வார்கள். பானியை ஊட்டுகின்ற பட்டர் பூசுகின்ற அன்பல்ல. முகம் சிரிக்கும், உள்ளம் அவரோடு குரோதமாக இருக்கும். முகம் சிரிக்கும், கண்டோடு சிரிப்பார்கள், உள்ளம் சொல்லும் ஏன் தான் இந்த நேரத்தில் வந்தாலும் தெரியும். வாங்க 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 வாங்க, சந்தோஷம், நீங்க வீட்டுக்கு வந்தது வாங்க என்று நாவு சொல்லும். உங்களுக்கு இந்த டைம் வீட்டுக்கு வரணும், உள்ளம் சொல்லும். கபடம், குரோதம், வஞ்சகம். நடுஜாமத்திலே சென்று ஹிஜ்ரத்துக்கு இன்று போக வேண்டும் என்று கதவை தட்டி சலாம் சொல்லுகின்ற பொழுது கதவு திறப்படுகிறது. யாருடைய கதவு? அபூபக்கர் கதவு. என்ன அபூபக்கர் நடுநிசி இரவு கதவை லொப்போடாமல் இருக்கிறீர்கள்? இல்லையா சொல்லலாம். எப்பொழுது ஹிஜ்ரத்துக்கு தயாராகுங்கள் என்று சொன்னீர்களோ அங்கிருந்து லொப்போடுவது கிடையாது. எனித்தையும் உங்களை வரவேற்க அடையாது. அன்பானவர்களே, கொஞ்சம் மாறுவோம், கொஞ்சம் திருந்துவோம், எல்லோருக்கும் துவா செய்வோம். யாரை கண்டாலும் நபியுடைய அழகான ஒரு வழிமுறையில சின்ன குழந்தைகளுக்கு அலைகள், அந்த பிள்ளைகளுக்கு பரக்கத்துக்கு துவா கேட்பார்கள், பரக்கத்துக்கு துவா கேட்பார்கள். எத்தனை குழந்தைகளுடைய சம்பவம் இருக்கிறது. சம்பவங்கள் கேட்கிறோம். 10 சம்பவங்களை சொல்லி ஒன்றும் விளங்காமல் இருப்பதை விட ஒரு 3-2 சொன்னால் விளங்கும் என்பதற்காக வேண்டித்தான் ஆயத்துகளையும் சொல்லிக் கொண்டேன். நான் ஒரே ஒரு ஆயத்தை தான் பேசினேன். முழு குத்துபாவும் ஒரு ஆயத், முழு குத்துபாவும் ஒரு ஹதீஸ். இன்னும் அதிசை சொல்லவில்லை. என்ன ஹதீஸ்? ரஹீம் ரெண்டு என்ன வித்தியாசம்? ரஹீம் பொதுவாக அன்புள்ளவன், ரஃபத் என்பது விசேஷ அன்பு, பிரத்யேகமான அன்பு, ஸ்பெஷல் லவ், விசேஷ அன்பு. பிள்ளைகள் நண்பர்கள் எல்லோரும் அன்பு, ஆனால் க்ளோஸ் ஃப்ரெண்ட் நகம சதையும் போன்று அது ரஃபத். ரஃபத் மஹப்பத் எல்லோருடன் அது பொதுவாக. அது மஹப்பத் இஷ்கண்ட வார்த்தைக்கு மாறும் பொழுது அது ஒரு லைஃப் ஈர்ப்பான அன்பு, எதையும் செய்ய தயார் அந்த நட்புக்காக. ஆனால் ரஃபத் அல்ல உள்ள அன்புள்ளவர். ஹதீஸை சொல்லி இறங்க நினைக்கிறேன். மன் தஆ லிஅഖீஹி பிظஹரில் கைப், அவருக்கு தெரியாமல் முன்னால் ஜஸாக்கல்லாஹ் பாரக்கல்லாஹ் ரஹ்மத் ரஹிமக்கல்லாஹ் ஆஃபாக்கல்லாஹ் ஷஃபாக்கல்லாஹ், உங்களுக்கு முன்னால் இன்னொரு முன்னால் துஆ செய்ய, துஆ கேட்க சொன்னால் உடனே ஏதாவது துஆ செய்வார், அல்லாஹ் பரக்கத் செய்வார். துஆ செய்யுங்க என்ன உடனே பாரக்கல்லாஹு ஃபீக், என்ன ஆஃபாக்கல்லாஹ் ரஸகக்கல்லாஹு அல் ஆஃபியா, ஏதோ கேட்டு விட வேண்டும். அரபியில் பாடங்களே தமிழாவது கேட்டு விட வேண்டும். துஆ கேளுங்க சொன்னா அம்மாநிலத்துக்கு ஒரு தடவையாவது துஆ கேட்டு விட வேண்டும். கண்ணியமானவர்களே, பிறருக்கு விளங்காமல் மறைவாக பக்கத்தில் தான் தொழுகிறார், வலது பக்கம் தான் தொழுகிறார். அவர் ஒரு நோயாளி, இடது பக்கம் தான் தொழுகிறார். அடுத்த வாரம் அவருடைய பிள்ளையுடைய கல்யாணம் இருக்கிறது, அதற்கு அடுத்து முன்சொப்பில் தொழுகிறார். அவருக்கு வாரக்கிழமை ஆபரேஷன் இருக்கிறது, அதை கண்டால் தொழுகிறார். அவருடைய மனைவி நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், அதை கண்டால் தொழுகிறார். அவருடைய தாய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார். பாதைகளே போகிறோம், பிரேக் டவுன் ஆகி ஒரு வாகனம் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். நாமும் எமர்ஜென்சியாக போனால் வேறு விடயம், என்ன வந்தாலும் விசாரித்து விட்டு போவோம். ஆள் பார்த்து, இடம் பார்த்து, நிலைமை பார்த்து பேச வேண்டும். என்ன ஹெல்ப் பண்ணுவது அது மனிதாபிமானம். ஆனால் நமக்கு முடியாது. ஒரு மையத்துக்கு போய் சேர வேண்டும், ஏர்போர்ட்டுக்கு போய் சேர வேண்டும், விமானம் தாமதத்தோடு. அந்த பிரேக் டவுன் ஆகிய வாகனக்காரருக்கு அவருடைய வாகனத்துடைய பிரச்சனை அவசரமாக முடித்து அவருடைய பிரயாணம் நல்ல பிரயாணமாக இருந்தால் அந்த பிரச்சனை இல்லாமலாக்கி அவருடைய வாகனத்துடைய குறைபாட்டை அடைத்து இல்லாமலாக்கி விடுவாங்க என்றால், நமக்கு பிரேக் டவுன் ஆகும் பொழுது வழக்கமா துவா கேட்பாங்க. யார் ஒருவர் பிறருக்காக அவருக்கு விளங்காமல்
ரகசியமாக துவா கேட்பாரோ எவ்வளவு பெரிய கிஃப்ட் கனிமர்களே. பாவம் என்ற சுபாவனை இல்லாத முழுக்க முழுக்க நன்மைகளிலே தத்தளிக்கின்ற மூழ்குகின்ற நீச்சல் அடிக்கின்ற சொல்லலாம். பறக்கின்ற மலைக்குமாறு இருக்கிறார்கள், நடக்கின்ற மலைக்குமார்கள் பையாரா இருக்கிறார்கள், பையாரா இருக்கிறார்கள். வேகமாக பயணிக்கின்ற ஒளியால் படைக்கப்பட்ட இச்சைகள் ஆசைகள் ஒன்றுமே இல்லாத அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அணுவும் பிசகாத அப்படிப்பட்ட தூய்மையான மலக்குமார்களுடைய மலக்குகள் எல்லாம் சாட்சி வைத்திருக்கிறான். பிறருக்கு நாம் துஆ செய்யும் பொழுதோ அந்த துஆ நம்முடைய பலகீனம், நம்முடைய ஹராமான உணவு, நம்முடைய யக்கீனுடைய குறைபாடு, நம்முடைய ஏதோ பலகீனத்தால் அந்த சகோதரனுடைய விடயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவது அனுசுவர். பக்கத்தில் இருந்து கொண்டு இவருக்கும் அதை போன்று கொடுப்பாயாக என்று மலக்கு கேட்பார். முடிக்கிறேன். எல்லோருக்கும் புரிகின்ற ஒரு உதாரணத்தோடு, நான் திருமணம் முடித்து 5 வருடம் எனக்கு குழந்தைகள் இல்லை. எனக்கு தெரிந்த ஒருவர், என்னுடைய நானாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், ஊராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், திருமணம் முடித்து 10 வருடங்களாக அவருக்கு குழந்தைகள் இல்லை. என்ன சொல்ல வேண்டும் துஆவிலையா? அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தருவாயாக. என்னை விட 5 வருடங்களுக்கு முன்னர் திருமணம் முடித்த இன்னாருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாயாக. அன்னாருக்கு கேட்கின்ற துஆவை மலக்கு உங்களுடைய தலைமாட்டில் இருந்து கொண்டு இவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாயாக என்றால் எது கபூலாகும்? எல்லாம் வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறருக்கு துஆ செய்கின்ற இரண்டாவது பகுதியை நான் விரிவாக முன்வைக்காவிட்டாலும் பிறருடைய துஆவுக்கு பாத்திரமாகின்ற பத்துவாவுக்கு ஆளாகாமல், பிறருடைய சாபத்துக்கு ஆளாகாமல், பிறருடைய மனத்தை உடைக்காமல் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய உள்ளத்தை வென்று ஆகப்பெரிய அலமுன்னாசிபில் குர்ஆனாக, குர்ஆனிலே நிபுணத்துவம் பெற்ற மாமேதையாக மாறியது போன்று பிறருடைய துஆவுக்குரிய சதகா, உதவி, பிறருடைய நல்ல மனிதாபிமான பணிகள், சமூக சேவைகள், பிறருடைய கஷ்டத்தை போக்குவது, கடனை போக்குவது, நோய்க்கு உதவி செய்வது, குமர காரியத்தில் ஈடுபடுவது, விதவைகளுக்கு செலவழிப்பது, மதரசாக்களுக்கு, மஸ்ஜிதுகளுக்கு, பாடசாலைகளுக்கு செலவழித்து ஏழைகளுடைய, அனாதைகளுடைய, விதவைகளுடைய, வறுமை கோட்டில் வாழக்கூடியவருடைய கண்ணீரை துடைத்து துஆவுக்கு பாத்திரமானவர்களாக மாற வேண்டும் என்ற 2 பகுதிகளை முன்வைத்து முடித்துக் கொள்கிறேன். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 2 பகுதிகளிலும் சீரும் சிறப்புமாக ஈடுபடுகிற விஷயமானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உறவினர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமான்தாரிகளாக மாற்றுவாயாக, நட்பண்புள்ளவர்களாக மாற்றுவாயாக, தாராள மனசுள்ளவர்களாக மாற்றுவாயாக. எங்களுடைய நாவை பிறருடைய பத்வாவுக்கு பாவிக்காமல் நீ பாதுகாப்பாயாக. பிறருக்கு துஆ செய்கின்ற நாவை தருவாயாக, பிறருக்கான கண்ணீர் வடிக்கின்ற கண்களை தருவாயாக, பிறரை பார்த்து கவலைப்படுகின்ற சமூக அக்கறையை தருவாயாக, பிறருடைய துஆவுக்கு பாத்திரமாகக்கூடிய நல்ல குணங்களை தருவாயாக, பிறருடைய உள்ளங்களை ஈர்க்கக்கூடிய கவர்ச்சிகரமான பண்புகளை தருவாயாக, பிறருடைய உள்ளங்களை கவர்ந்து காபத்துல்லாவை முதலாவது பார்க்கின்றவரும் உன்னை நினைத்த பிறகு, பெற்றோர் பிள்ளைகளை நினைத்த பிறகு எங்களை நினைத்து துஆ செய்யக்கூடிய மக்களை மாற்றுவாயாக. எந்த கட்டத்திலும் முன்னோர்களை சபிக்கின்ற, முன்னோர்களை குறை கூறுகின்ற, முன்னோர்களை கொச்சைப்படுத்துகின்ற கேவலமான பண்பை விட்டும் நம்மை பாதுகாப்பாயாக. ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா சொல்லக்கூடிய அந்த துஆவை நாளாந்தம் ஓதி அதை செயல்படுத்துகின்ற பக்குவத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.